கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இனிய காலை வணக்கம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த 3 விதமான செயல்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். அருமையான பிரதர், சிஸ்டர், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக மாதங்களாக யூடியூப் மூலியமாக செய்திகள் நான் கொடுக்காமல் இருந்தேன். அதுக்காக அநேக படிப்பு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் நேரங்கள் இல்லாத காரணத்தினால, படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததுனால யூடியூப்பில் நிற்க வைத்திருந்தேன். இப்போது மறுபடியும் தியானம் செய்து கொண்டு முடிந்த அளவுக்கு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் செய்தி கொடுக்க வேண்டும் என்று மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் இந்த மன உலகத்தில் பிறக்கிறோம், மரிக்கிறோம். ஆனால் பிறந்த நாள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மரிக்கிற நாள் கண்டிப்பாக தெரியும். அது மட்டும்தானா வாழ்க்கை? இல்லை. அதுக்கு மத்தியத்தில் இருக்கிற இடைவெளி நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் முதலாவது அட்டை கடைசி அட்டை, மத்தியத்தில் இருக்கிற அதில் அடங்கியிருக்கிற விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமாக இருக்கிறது. அந்த பயணத்தில் இந்த சரீரம் என்ற சரீரத்தில் நம்ம கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து 5 நாட்கள் வரைக்கும் மனிதன் தேவைகளை சந்தித்து 6வது நாள் மனிதனை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த மன உலகத்தில் சில நாட்கள் நம்மளை கெஸ்டாக, ஒரு விருந்தாளியாக இந்த மன உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். 6000 வருடங்கள் 6024 வருடங்களாக இந்த மன உலகத்தில் மனிதர்கள் பிறந்திருந்தாலும் 967 வருடங்கள் மனிதன் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு 70, 80 என்று சொன்ன அந்த ஆயுசு நாட்களும் முடிந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மனிதன் மரிக்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கு காலங்கள், மனிதர்களுடைய அறியாமைதான் இன்றைக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் அவன் மனிதன் இந்த மனவத்தில் பிறந்த பிறகு இது எதுவுமே இந்த உலகத்தில் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. இந்த சொந்த இல்லாததுனால இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த மன உலகத்தில் நம்மளுடைய ஆவி, ஆத்மா செயல்படுகிறது. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான். இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து இந்த ஆவி, ஆத்மா பிரிந்து விட்டால் அடுத்த நொடி இந்த ஆவி, ஆத்மா தன் வந்த இடத்துக்கு மறுபடியும் போய் சேர வேண்டும். அப்படி சேரவில்லை என்றால் அது
இளைப்பாறுதல் இல்லாத இடங்களில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இப்போ நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டில் போய் நம்ம உட்காரலாம், படுக்கலாம், இருக்கலாம். இல்லை, வீடு, சொந்த வீடு இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? எத்தனை நாள் ரோட்டில் இருக்க முடியும்? எத்தனை நாள் இருக்க முடியும்? அதுபோல் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மாக்கு அதுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. இந்த சரீரம் எப்போது நம்மளை விட்டு இந்த சரீரம் விலகி போகிறதோ அப்போது இந்த ஆவி ஆத்மா நான் கொடுத்த தேவன்கிட்ட போய் சேர வேண்டும். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டியதுக்காக தான் உனக்கு ஆயுசு நாட்கள் 30, 60, 70, 80 அவங்களுடைய நாட்கள். அது ஆனால் இன்றைக்கு 54 வருடங்களாக தேவன் எனக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு எத்தனை கோடி நன்றி எடுத்தாலும் போதாது. அதுபோல் எத்தனையோ மனிதர்கள், அதெல்லாம் சொன்னனே, நம்ம முன்னோர்கள் எல்லாம் 967 வருடங்கள்லாம் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். அதுபோல் அருமையான சகோதர சகோதரியர்களே, இனிய தேவ பிள்ளைகளே, எப்போதுமே நான் யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி பேசும்போது செய்திகளில் சொல்லுவேன், எந்த காரணத்துக்கும் மதத்தில் சிக்கிவிடாதீர்கள் என்று சொல்லுவேன். அது கிறிஸ்துவ மதமாக இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்கள், இல்லை முஸ்லீம் மதமாக இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்கள், இல்லை இந்து மதமாக இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்கள், இல்லை புத்தர் மதமாக இருக்கிறதா, இல்லை ஜெயினிஸ் மதமாக இருக்கிறதா, இல்லை உலகத்தில் எத்தனையோ மதங்களில் இருக்கிறீர்களா ஆராய்ந்து பாருங்கள். எந்த மதமும் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. மார்க்கம் இருக்கு, அந்த மார்க்கத்தில் நடக்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அதுதான் எத்தனையோ மகான்கள் மனிதர்கள் வாழ்ந்தவர்கள் பாடல் மூலியமாக, சத்திய வேத வசனத்தின் மூலியமாக அவங்க பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்டு, அது பைபிளாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானமாக இருக்கட்டும், சிவபுராணமாக இருக்கட்டும், எந்த புத்தகமாக இருந்தால் நம்ம வாசித்து பார்க்க வேண்டும், ருசியை அறிய வேண்டும். அது உண்மை பொய் எது என்றது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யார் எழுதினது, எந்த காலத்தில் எழுதினது, ஏடியா இல்லை பிசியா, கிமுவா, கிபியா என்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனிதன் இன்றைக்கு மனு உலகத்தில் பிறந்து 6024 வருடங்களாக மனிதர் இந்த மனு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பூமி பல லட்சங்கள் ஆண்டுகளாக பூமி இருக்கிறது. ஆனால் மனிதன் ஒரு 6024 வருடங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சிந்தித்து செயல்படுங்கள். நேற்றைய தினம் இன்றைக்கு வராது, இன்றைய தினம் நாளை வராது, கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நம்ம எங்கே சுற்றி போனாலும் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு வந்து உக்காந்து நம்ம வீட்டில் படுத்து உறங்குகிற, ரெஸ்ட் எடுக்கிற அந்த இளைப்பாறுதல் இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த சரீரத்தை விட்டு தன்னுடைய ஆவி ஆத்மா தன் கொடுத்த தேவன்கிட்ட போய் சேர வேண்டும். ஒரு உக்காரத்துக்கு ஒரு நன்றாக ஒரு சேரை இருந்தால் உக்காந்து கொள்ளலாம். இந்த சரீரத்திலே நான் சேரை போல உக்காந்து கொள்ளுவேன் என்றால் முடியுமா? சாத்தியம் இருக்கா? இல்லை. அதுபோல் இந்த சரீரம் நம்மளுக்கு சில நாட்கள் மட்டுமே வாடிய வீடாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய ஆவி ஆன்மா ஒரு காலமும் அழியாத பொக்கிஷமாக இருக்கிறது. அது தன் கொடுத்த தேவன்கிட்ட போய் சேர வேண்டும். அதுக்கு தான் உனக்கு ஆயுசு நாட்கள் நீடித்து கொடுக்கிறார்.
இப்படி இருக்கிறதுனால ஆராய்ந்து பார்த்து நலமானதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்தில் நல்ல சாப்பாடு இருக்குது, விஷம் இருக்குது, அவன் நல்லவனா கெட்டவனா என்று நம்மளை ஆராய்ந்து பார்த்து அவங்கள்கிட்ட பழகிறோம். ஆனால் உன்னுடைய ஆவியின் ஆத்மாக்கு பிறந்த நாள் முதல் கொண்டு மரிக்கிற நாள் வரைக்கும் உன்னுடைய தேவைகளுக்காகவே நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இந்த சரீரம் உன்னை விட்டு போய்விடுமே. அப்போது உன்னுடைய ஆவி ஆத்மாக்கு என்ன நீ பதில் கொடுப்பாய்? எங்கே இளைப்பாறுவாய்? நீ ஒரு ஸ்தலம் வேண்டும் அல்லவா, ஒரு வீடு வேண்டும் அல்லவா? இப்போ கடவுள் இந்த சரீரம் என்ற வீடு கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி உன் சொந்த வீட்டுக்கு நீ வழி கண்டுபிடிக்கணும் இல்லவா? ஆமாம், கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கட்டளை உண்டு. ஏனென்றால் நம்மளெல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் இருந்த பிள்ளைகள். ஏதோ செய்த காரணங்களால் நம்ம இந்த மன உலகத்தை தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு தாயின் மூலியமாக ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் சில வருடங்கள் காலங்கள் மாத்திரமே. எங்கே போனாலும் நம்மளுடைய அம்மாவை தான் நம்மளை அம்மான்று கூப்பிட முடியுமே அன்றி பக்கத்தில் இருக்கிறவங்க அம்மாவெல்லாம் அம்மாவை கூப்பிடலாம், ஆனால் அம்மா ஆக முடியுமா? அதுபோல் அப்பாவை தான் நம்மளை அப்பான்னு கூப்பிட முடியும், அடுத்தவங்களை அப்பான்னு கூப்பிட முடியாது. அப்பாவுடைய இன்ஷியல் தான் நம்மளுடைய பேருக்கு முன்னாடி போட்டுக்கொள்ள முடியும், அடுத்தனுடைய அப்பனுடைய இன்ஷியல் நம்ம போட்டுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து செயல்பட்டு பாருங்கள். வருகின்ற நாட்களிலே என்னால் முடிந்த அளவுக்கு நான் சத்தியத்தின் மார்க்கத்திலே நீங்கள் யார் என்றதை நான் யார் என்று அறிந்து கொண்டிருக்கிறதுனால தான் இப்போது நான் பேசுகிறேன். இதுபோல காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. நல்ல மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறவன் இருக்க வேண்டும், கேட்கிற பிள்ளைகளும் இருக்க வேண்டும். இருவரும் ஒருமனப்பட்டு போனால்தான் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். ஒரு 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 மாட்டு வண்டி இருக்குது, 2 மாடுகள் கட்டி அதை 2 மாடும் ஒரே சமமாக போனால்தானே அவன் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதுபோல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நல்லதை ஆராய்ந்து பாருங்கள். நல்ல உணவு எங்கே கிடைக்கிறது என்று உங்களுக்கு தெரியும், நல்ல தண்ணி எது என்று உங்களுக்கு தெரியும், நல்ல தாய் தகப்பன் பிள்ளைகள் யார் என்றதை தெரியும். ஒரு மனிதன் பார்க்கும்போது அவன் எப்படியா பெற்றவன் என்று ஆராய்ந்து பார்க்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளவும் தெரிந்த பிள்ளைகள். நான் யாரையும் குற்றப்படுத்த இந்த வார்த்தைகள் சொல்லவில்லை பிள்ளைகளே. மதத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறானா, இந்து மதத்தில் இருக்கிறானா, முஸ்லீம் மதத்தில் இருக்கிறானா, இல்லை அதர் மதத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு நாள் மதத்தில் இருந்தேன், இப்போது மார்க்கத்தில் வந்திருக்கிறேன். இந்த மார்க்கம் நான் யார் என்றதை கற்றுக் கொடுத்தது. இந்த மார்க்கம் நான் இந்த உலகத்துக்கு உண்டானவன் அல்ல என்று கற்றுக் கொடுத்தது. நான் யார் என்றதை இந்த மார்க்கம் எனக்கு வழிவாசல் திறந்து என் ஆவி ஆத்மா சரீரம் இன்னதென்று புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தது. அதுக்கு தான் நான் எந்த ஒரு
கிறிஸ்துவ மதத்துக்குண்டானவனு அல்ல, இந்து மதத்துக்குண்டானவனு அல்ல, பிற மதங்களில் உண்டானவனு அல்ல. நல்லதை யார் சொன்னாலும் எடுத்து கொள்ளுகிற மனிதனாக நான் இருக்கிறேன். அது சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லது எனக்கு பட்டது என்றால், நல்வழி என்றால் அதை எடுத்துக்கொள்ள நான் சந்தோஷமாக இருக்கிறேன். தவறான வழியில் என்னை நடத்துகிறார்கள் என்றால், துஷ்டனை கண்டால் தூர இரு என்று சொன்னது போல ஒதுங்கி விடுகிறேன். இந்த உலகத்தில் எல்லார் மத்தியில் நம்ம வாழ வேண்டும் கட்டளை. யாரையும் நம்ம எதிர்த்து வாழ்ந்து கொள்ள முடியாது. அவன் சரியில்லை என்றால் அவனை விட்டு விலகி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுபோல எனக்கு எந்த மதம் வேண்டாம். நன்றாக ஒரு ஸ்கூலில் போய் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க எப்படி ஆராய்ந்து பார்த்து 10 பேர்கிட்ட கேட்டு நம்ம பிள்ளைகளை நம்ம கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்க்கிறோமோ, அது போல நீ இந்து மதத்தில் இருக்கிறியா, உன் வேதத்தை படி. கிறிஸ்து மதத்தில் இருக்கிறியா, நீ கிறிஸ்து வேதத்தை படி. இல்லை முஸ்லீம் மதத்தில் இருக்கிறியா, உன்னுடைய மதத்தில் இருக்கிறதை படி. அதில் தெளிவு இருக்கா இல்லையா, உன் ஆன்மா சமாதானம் அடைந்திருக்கா இல்லையா என்றது நீ ஆராய்ந்து பார். எப்போது உன்னுடைய ஆவி ஆத்மா ஒரு இளைப்பாறுக்கு வரவில்லை என்றால் அது இன்னும் தேடுகிறது. சொந்த வீட்டுக்கு எப்போது அது போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறதோ அப்போது உன்னுடைய ஆவி ஆன்மா சமாதானத்தோடு இருக்கும். அந்த சமாதானம் எப்போது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அது வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் மார்க்கத்தை தேட வேண்டும், மதத்தை அல்ல. கிறிஸ்தவில் 5000 மதங்களுக்கு மேற்பட்டு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறார்கள். இந்து மதங்கள் இருக்கிறது, முஸ்லீம் மதங்கள் இருக்கிறது, அந்நிய மதங்கள் இருக்கிறது. மதங்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஆவி ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை கொடுக்கவே கொடுக்காது. அவன் வைத்து பொழப்புக்கு அவன் வாழ்ந்து கொண்டு உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் சமைக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் ஏன் ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டும்? நீங்கள் சத்தியம் இதுதான் என்று அறிந்து கொண்டால் ஏன் நீங்கள் அவங்களுடைய வழியில் நீங்கள் நடக்க வேண்டும்? உனக்கென்று ஒரு இடம் இருக்குது, உனக்கென்று வீடு இருக்குது, உனக்கென்று நேரம் இருக்குது, நீ எடுத்து தியானம் செய்யலாம். இல்லை என்றால் இது போல் யூடியூப் ஃபேஸ்புக்கில் செய்தி கொடுக்கிறவர்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னுடைய செய்தி கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த மன உலகத்தில் 45 வருடங்கள் மனிதனை நம்பி ஏமாந்து போய்விட்டேன் தேவ பிள்ளைகளே. இப்போது நான் எந்த மனிதனையும் நான் நம்புவதில்லை. மார்க்கத்தை நம்புகிறேன், நல் வழியை நம்புகிறேன். நல் வழியில கொண்டு போகிறவர்கள் மனிதர்களை கூட நான் இணைந்து கற்றுக்கொள்கிறேன். எந்த மனிதனையும் நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏற்ற நேரத்தில் எந்தெந்த மனிதர்கள் கூட இருக்க வேண்டுமோ அந்த மனிதர்கள் கூட என்னை படித்த தேவன் என்னை அவங்க கூட இணைந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் யார் மேலே நான் நம்பிக்கை வைக்க முடியும்? அவனும் ஒரு நாள் மரிக்கப் போகிறான், நானும் ஒரு நாள் மரிக்கப் போகிறேன். அப்போது யார் மேலே நம்பிக்கை வைக்க முடியும்? அதனால் எந்த மதத்தில் நான் இல்லை. எல்லாம் மதங்களையும் நான் படித்து அதிலிருந்து நன்றாக இருக்கிறத நான் எடுத்துக்கொண்டேன். ஒரு புத்தகம் இருக்கிறது, அது எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது என்றதை விட எனக்கு பிடித்த என்னுடைய ஆவி ஆத்மாக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்கிறேன். குறைகள் இருக்கிறது, அது நிறைவாக மாற்றிக்கொள்ள கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார். என் சரீரத்துக்கு நான் என்ன சாப்பிட்டால் அது சரியாக இருக்குமோ அதை நான் சாப்பிடுகிறேன். அப்போது நான் நன்றாக இருக்கிறேன். என் சரீரத்துக்கு தேவையில்லாததை நான் சாப்பிட்டு ஏன் என் ஆரோக்கியத்தை நான் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? என் ஆவி ஆத்மாவை ஏன் வேதனைப்படுத்த வேண்டும்?
என்னுடைய ஆவி ஆத்மா மார்க்கத்தில் நடக்கிற வார்த்தைகளை கேட்டு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. அது எனக்கு போதும். அதுதான் என் நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். அதுக்காக 10 வருடங்களாக இரவும் பகலுமாக நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது நான் பெற்ற இன்பத்தை தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுதான் சத்தியம். இந்த மார்க்கத்தில் நீங்கள் நடக்க வேண்டுமா? இதோ என்னால் முடிந்த அளவுக்கு தினந்தோறுமோ இல்லை வாரத்துக்கு 1, 2, 3 செய்திகள் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கேளுங்கள், கேட்டு பயன்பெற்று வாருங்கள். எனக்கு இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பேசின செய்திகள் இருக்கிறது. அதிலும் இனி வருகின்ற செய்திகளை நீங்கள் கேளுங்கள். தவறாக இருந்தால், உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த செய்தியை விட்டு விடுங்கள். ஏனென்றால் மார்க்கத்தில் நடக்கிறது அவர் ஈஜி அல்ல. அதுக்கு ஒரு ஸ்கூல் 1வது கிளாஸில் போய் போட்டுவிட்டு 10வது கிளாஸ் பாடத்தை படி என்றால் முடியாது. அதுபோல் என்னுடைய செய்தி நான் எந்த வசனத்தில் இருந்து, எந்த அதிகாரத்தில் இருந்து, எந்த வார்த்தையிலிருந்து நான் தியானம் செய்கிறேன் என்றதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு புரியும். நான் மனிதனுக்கு தான் போதிக்கிறேன், வேறு யாருக்கும் அல்ல. ஏனென்றால் மனிதனுக்கு தான் இந்த உலகத்தில் இவ்வளவும் கடவுள் கொடுத்திருக்கிறார். இதுபோல ஒவ்வொரு நாளும் தியானம் செய்வோம் வேத வசனங்கள் அடிப்படையில். எனக்கு அனைத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது சத்திய வேதம் எனக்கு நன்றாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு நான் தியானம் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் உங்களுடைய மத புத்தகங்களை நீங்கள் தியானம் செய்யுங்கள். உங்களுடைய ஆவி ஆத்துமக்கு இளைப்பாறு கொடுக்கும் என்றால் கண்டினியூ செய்யுங்கள். இல்லை என்றால் அதைவிட மேலான ஒரு படிக்கு ஏறுங்கள். நான் அப்படி தான் ஏறி வந்திருக்கிறேன். ஒரு பைபிள் மற்றும் நான் படிக்கவில்லை, குரானத்தை மற்றும் நான் படிக்கவில்லை, பகவத்கீதை மற்றும் நான் படிக்கவில்லை. இவங்கள் எல்லார் கூடியும் இருந்து எல்லாத்தையும் படித்து எது எனக்கு நன்றாக இருக்கிறது என்று அறிந்த பிறகு 1600 வருடங்களாக 40 பேர் முதல் கொண்டு எய்தின சத்திய வேதத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது மனிதனுக்காக எழுதப்பட்டது, மதத்துக்காக அல்ல. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் இருக்கிறது நன்மை இருக்குது, தீமை இருக்குது, அனைத்துமே இருக்குது. 6024 வருடங்களாக நடக்கிற எல்லாம் அதில் இருக்குது. ஆனால் நீ ஆராய்ந்து பார்த்து நலமானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஞாபக சக்தியும் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்குறாங்க. கடவுள் இதுதாங்க உண்மை, இதுதாங்க சத்தியம். 10 வருடங்களாக நான் பட்ட பாடுகள் எனக்கு தான் தெரியும். இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் என்றால் அவ்வளவு இரவு பகலாக தியானம் செய்திருக்கிறதுனால்தான் உங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசுகிறேன். யார் முன்னாடி வேண்டுமென்றாலும் பேசுகிற ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் அந்த கடவுள் கொடுக்கிறார். ஏனென்றால் நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறிக்கொண்டு வருகிறேன். என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் போகிறதுக்கு வழியை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறேன். கண்டுபிடித்து சொந்த வீட்டுக்கு இந்த சரீரம் ஒரு நாள் என்னை விட்டு விலகும்போது என் ஆவி ஆத்மா இளைப்பாறும் இடத்துக்கு போய் சேருவதற்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதுபோல நான் பெற்ற இன்பத்தை உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கூட வருவர்கள் வாருங்கள். என்னுடைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்துவதில்லை. நலமானதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து யார் உங்களுடைய ஆவி ஆத்மா இளைப்பாறுதல் கொடுத்து உங்கள் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறவர்களோ அவங்க கூட இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக தியானம் செய்வோம். ஒவ்வொரு கடவுளுடைய வார்த்தையை கொண்டு தியானம் செய்வோம். இது இவ்வளோ நாட்களாக நான் யூடியூப்பில் பேசாததுனால இவ்வளோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன். இனி வருகின்ற நேரத்தில் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்க
உங்களுக்கு புரியும்படி பேச என்னை படைத்த தேவன் என்னை வழிநடத்துவாராக. இதுவரைக்கும் என் செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகள் ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் தொடர்ந்து என் செய்திகள் டவுன்லோட் செய்யப்படும். இணைந்து கேட்டு வாருங்கள். குறைகள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய நம்பர் 6363606399. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.